என்னோட பேர் பாலமுருகன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏ பண்ணிவிட்டு வெளிநாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். இதில் எனக்கு வந்து இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் வந்து 94-95 அந்த பீரியடில் எனக்கு பழக்கம். நண்பர் திருச்சியில் அவருடைய அண்ணனுடைய சைக்கிள் கடையில் வச்சு தான் எனக்கு பழக்கம். இதில் நான் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு ஒரு பசங்க திரைப்படம் இயக்குனதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இன்னும் நெருங்கிய நண்பர் ஆனார். அதுக்கு பிறகு வம்சம் படத்தில் இவர் கூட நான் இருந்தேன். உதவியாக ஒரு சில இவரோட திருமணம் மற்றும் இவருடைய சொந்த வேலைகள் நண்பராக அவர் கூட நல்லா பழகிட்டு இருந்தேன். ஸோ வம்சம் வந்த டைமில் வம்சம் திரைப்படம் வெளியான பிறகு அதில் வந்து சரியாக அந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாதனால அடுத்த பட வாய்ப்புக்காக ஒரு முயற்சி செய்தார். அந்த முயற்சியில் வந்து எந்த திரைப்படமும் சரியாக எந்த கம்பெனியும் சரியாக திரைப்படம் இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுக்காதனால கடைசியாக ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அவங்கள கமிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ரெட் ஜெயின் மூவிஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸை காலி பண்ண சொன்னதுனால என்னை அப்ரோச் பண்ணார். நான் நண்பருங்கிற முறையில் ஒரு 2 வாரம் தொடர்ந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் வந்து உன்னுடைய பேர்லேயே உன்னுடைய கம்பெனி பேர்லேயே ஆரம்பித்து நம்ம வந்து ஒரு படத்தை தயாரிப்போம் அப்படின்னு சொன்னார். நான் இப்போ எனக்கு இந்த படத்தில் சரியான திரைத்துறையில் வந்து எனக்கு அனுபவம் இல்லாதனால எனக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னேன். இல்லை, அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம், உன்னுடைய பேர்லேயே நம்ம பண்ணுவோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக கூப்பிட்டதுனால 21/4/2011 அன்னைக்கு இரவு அவருடைய வீட்டில் தான் நான் சந்தித்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு 2 நிமிடம் தான் சொன்னார். மெரினா பீச்சில் இருக்க சுண்டல் வைக்கிற வாட்டர் பாக்கெட் வைக்கிற பசங்க, அங்கே இருக்க பிச்சைக்காரங்க, இவங்களுக்குள்ளேயே இருக்க நட்பு அந்யோன்யம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஒரு திரைப்படம் இருக்கலாம்னு சொன்னார். நான் உடனே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சரின்னு சொல்லிட்டேன். அப்போ எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ எதுவுமே போடலை. நண்பருங்கிற முறையில் ஒரு நண்பருக்கு உதவி செய்யணும், அவருடைய வாழ்க்கை வந்து திரும்ப வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா பசங்க திரைப்படத்தில் வந்து நல்ல கருத்துக்களையும் அந்த திரைப்படம் ஒரு நேஷனல் அவார்டு, அடுத்து ஆசியாவிலே சிறந்த திரைப்படம் குழந்தைகளுக்கான சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற அவார்டு வாங்கினதுனால எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல மரியாதை இருந்துச்சு. ஒரு சிறந்த இயக்குனருங்கிற பேரில் அவர்கிட்ட நான் எந்த ஒரு கதையும் கேட்காம தான் ஆரம்பித்தோம். அதே போல் கதையும் எதுவும் திரைக்கதை எதுவுமே ரெடியாகாத சூழ்நிலையில் அடுத்த நாள் 22/4/2011 அன்னைக்கே வந்து மெரினா பீச்சுக்கு வந்து 5D கேமரா மூலம் அந்த படத்தை ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே நடந்த சூழ்நிலைகள், அங்கே இருந்த மக்கள், இவங்களை பார்த்து தினமும் ஷூட் பண்ணிட்டு வந்து அதுலேருந்து தான் வந்து நாங்கள் கதையை ப்ரிப்பேர் பண்ணோம். அடுத்து அங்கே இருந்த மாணவர்கள், அங்கே இருந்தவங்களே வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தவங்க, சுண்டல் விற்றவங்க, அவங்களே வச்சு தான் பண்ண ஆரம்பித்தது. படத்துக்குன்னு ஒன்றும் பெரிய அளவில் நாங்கள் செலவு எதுவும் செய்யலை. அந்த பசங்களுக்கு தினமும் சாப்பாடு, அடுத்து தினமும் ஒரு 100 ரூபா பணம் கொடுப்போம். இதில் வந்து எல்லா மாணவர்களையும் நடித்தவங்க எல்லாத்தையும் அதே மாதிரி தான் தினமும் என்னுடைய கார் 2 கார் TN46K 3000 TN46K 5007 இந்த ஸ்மோக் கிராண்டி காரு, ஸ்விஃப்ட் கார், இந்த 2 காரில் தான் அந்த மாணவர்களை ஏற்றிட்டு வர்றது, கேமரா எடுத்துகிட்டு போகிறது, உணவு வாங்கிட்டு வர்றது, எல்லா விதத்துலேயும் நான் உதவியாக இருந்தேன். நான் ஒரு நண்பராகவும் இருந்தேன், அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்தேன். அடுத்து அங்கே இருக்க எல்லா உதவிகளையும் நான் எந்த ஒரு ஈகோ பார்க்காம எல்லா உதவிகளையும் செய்து வந்தேன். ஆனால் இந்த சூழ்நிலை தான் படம் எனக்கு வந்து இந்த திரைத்துறையை பற்றி எதுவும் தெரியாதனால அதில் எப்படி டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எதை பற்றியும் எனக்கு தெரியல. ஆனால் பணத்தை எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கேஷாக நான் வச்சுருந்த பணத்தை, நான் வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்தை வந்து நான் செலவு பண்ண ஆரம்பித்தேன். அங்கே இருக்க அந்த டெக்னீஷியன்ஸு, கிரேன் யூனிட்டு, ஃபுட்டு ப்ரொடக்ஷன் டீம்ஸு, அடுத்து இந்த படத்தில் நடித்த பசங்க, சின்ன பசங்க, அதில் நடித்த அந்த தாத்தா, எல்லாத்துக்குமே தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 3 பேர், வள்ளிகாந்த், செந்தில், பூமிநாதன், இவங்கள்ட்ட தான் வந்து கேஷாக தான் டைரெக்டாக கொடுத்தேன். எல்லாருமே வாங்கி செலவு பண்ணாங்க. நண்பருங்கிற முறையில் எந்த ஒரு எழுத்துப்பூர்வமாக நான் அவங்கள்ட்ட வந்து ரிசீவ்டுங்கிற மாதிரி ரெசிப்டில் எதுலையும் போட்டு கையெழுத்து வாங்காமல் கொடுத்தது மிகப்பெரிய தவறுங்கிறது கடைசியில் வந்து தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு படம் முடிவடைந்த நேரத்தில் வந்து ஒரு பசங்க ப்ரொடக்ஷன்ஸ்ன்ற பேரில் இவரே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ரெடியானாருங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ஆனால் வந்து டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பணம் கேட்டப்போ நான் ஆக்சிஸ் பேங்க் மூலம் அவருக்கு பணம் அனுப்பி வச்சேன். அந்த பணத்தை அவர் பேர்லேயே வந்து தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. அது எனக்கு தெரியல, அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை எத்தனை பேர் எப்படி ப்ரொடியூசர்னால் அது எப்படி என்ன, அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு தெரியாதனால நான் அதை பற்றி கேட்கவும் இல்லை. திரும்ப நான் வந்து அவர் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் அவர் பேரில் பத்திரிக்கையில் வந்து விளம்பரம் செய்யும்போது தான் நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஆனந்த விடனில் வந்து 9வது மாதம் 2011 அன்னைக்கு வந்து இதில் வந்து பாலாவும் நானும் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொன்னதுனால நான் நம்பிட்டேன். சரி, நண்பர் வந்து நம்மள்ட்ட போய் சொல்லலை, உண்மையாலுமே நம்மளை வந்து
பேரை சொல்லி தான் வந்து தயாரிக்கிறாரு, நம்மளும் ப்ரொடியூசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இவர் வந்து பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் தனியாக தான் தனி தயாரிப்பாளர்னு சொல்லிட்டு விளம்பரத்துக்கு கொடுக்கும்போது தான் நான் கேட்டேன், இது இப்படி பண்ணுறீங்களே, இது எப்படி அப்படின்னு. இல்லை, நீ வந்து உன்னுடைய பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பி, நான் வந்து அதை 2 பேரும் இணைந்து தயாரிக்கணும் போடுவோம், அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, நம்ம சேர்ந்தே பண்ணுவோம்னாரு. சரின்னு சொல்லிட்டு பாலா மூவிஸுங்கிற பேரை வந்து நான் அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் மூலம் நான் மிஸ்டர் சாம்பசும் அப்படி அவர் மூலம் இதை ரிஜிஸ்டர் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்ப கேட்கும்போது படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் தான் ப்ரொடியூசர்னு ஃபுல்லாகவே பப்ளிசிட்டி எல்லாமே பண்ண ஆரம்பித்தனால ஆடியோ லான்ச்சுக்கு முந்தின நாள் இரவு கூட நான் ஒரு முந்தின நாள் பகலில் ஈவினிங் நேரத்தில் போய் கேட்டப்போ கூட அவர் வந்து கணக்கு எதுவும் காமிக்க முடியாது. சரி, நீங்கள் உங்களுடைய ப்ரொடியூசருங்க, நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க, எனக்கு அக்கௌண்ட்ஸ் காமிங்க, நான் என்ன செலவு பண்ணேன்னா என்னுடைய அக்கௌண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், 2 பேரும் சரிசமமாக பங்கிட்டு நீங்கள் நியாயமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கூட நான் அசிங்கமான வார்த்தைகளை திட்டி என்னை ரொம்ப கோவப்படுத்தி என்னை வந்து மன நோகடிச்சு, ஒரு நண்பனுக்கு வந்து உதவி செய்ய வந்தவன் வந்து இந்த அளவுக்கு வந்து நொந்து போகணுமா அப்படிங்கிற ஒரு வேதனையான மனக்கலக்கத்தோட அழுதுகிட்டே தான் நான் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தேன். அங்கே இருந்த நிறைய பேர்த்துக்கு தெரியும், அங்கே இருந்த பேர் சொல்ல நான் ரொம்ப அவ்வளோ பேர்த்துக்கு என்னை அசிங்கப்படுத்துன்னு தெரியும். இருந்தாலும் அன்னைக்கு இரவு வந்து அடுத்த நாள் காலையில் ஆடியோ லான்ச்சுக்கு எனக்கு ஒரு SMS ஒன்று அனுப்பிச்சார், ஆடியோ லான்ச்சுக்கு வர சொல்லி, பழைய நண்பராக நீ திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு மனசு ஒத்துக்கலை. இப்படி வந்து எனக்கு பணம் போனது கூட ஒரு வகையில் வருத்தம் இல்லை தான், ஏன்னா நான் திரும்ப கஷ்டப்பட்டேன்னா அந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஒரு நண்பன், உண்மையான நண்பனாக நம்பி வந்த இடத்துல நான் துரோகம் செய்யப்பட்டேன். இதனால் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் எந்த தயாரிப்பாலும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை வந்து வெளியே சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்பையும் வந்து திரைப்படம் வெளியிடறதுக்கு முன்னாடி நான் சென்னை சிட்டி சிவில் கோர்ட் 7th வந்து ஸ்டே வாங்கிறதுக்காக நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். அந்த கேஸில் வந்து எனக்கு சாதகமாக வந்து ஸ்டே கொடுக்கறதுக்கு சொல்லும்போது அந்த ஸ்டேவுக்கு வந்து ஆதரவு தரதா நீதிபதி திரு சின்னசாமி அவர்கள் வந்து படத்துக்கு ஸ்டே கொடுக்கறதா, இல்லை நீங்கள் செலவு பண்ணதுக்கான பில்ஸு எல்லா டாக்குமெண்ட்டு அவங்க வச்சுருக்காங்க, ஸோ இதுக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்களான்னு நீதிபதி கேட்கும் பொழுது அதுக்கு வந்து ஒத்து போகிறதா சொல்லி அவர் வந்து எனக்கு கொடுத்த அக்ரிமெண்ட் அங்கேயே நீதிபதி முன்பு 5 லாயர்கள் வக்கீல்கள் முன்னிலையில் நாங்கள் நீதிபதி முன்னாடி போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்டு அன்னைக்கு அதே டேட்டில் அதே ஸ்பாட்லேயே 15 லட்சம் ரூபாய் பணம் தரதாகவும், அடுத்து பேலன்ஸ் பணத்தை பில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு படம் ஓடுனதுக்கப்புறம் அதோடைய லாபத்தொகையும் தரதாகவும் அங்கேயே ஒத்துக்கிட்டாரு. சரி, நண்பரை இதுக்கு மேலே நம்ம வந்து இதுக்கு வந்து முன்னாடி சமாதான உடன்படிக்கையாக அவர் வந்து கிரீன் பார்க்கில் என்னை சந்தித்து ரொம்ப வருத்தப்பட்டு என்னுடைய வாழ்க்கையும் வந்து கெட்டு போயிடும், நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டது வந்து கெட்டு போயிடும், அதனால் வந்து எனக்கு நீ இதில் வந்து உதவி பண்ணுன்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் நான் வந்து இதை ஸ்டே வாங்காமல் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதித்தேன். அடுத்து வந்து கோர்ட்டுக்கு வந்திருந்தார். கோர்ட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து சரி நடந்துருச்சு, இனிமேல் நம்ம நல்ல நண்பர்களாக இருப்போம், எனக்கு கொஞ்சம் இதை பண்ணி கொடுன்னு சொன்னதுனால நான் வந்து ஒத்துக்கிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதித்தேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி வந்து 90 நாளைக்கு மேலே ஆகுது. 45வது நாளே என்னை வந்து ஒரிஜினல் பில்ஸு உன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டுட்டு வா, நான் வந்து நல்ல நண்பராக இனிமேல் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் என்னென்ன ஏரியா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா ஏரியாவும் MG மினிமம் கேரண்டியில் சேல் பண்ணி சென்னை சிட்டி வந்து அவர் ஓன் ரிலீஸாக பண்ணிக்கிட்டாரு. அடுத்து எல்லாத்தையும் நான் ஓப்பனாக கணக்கு காமிக்கிறேன், இதில் எந்த ஒளி மறையும் இல்லை, நீ வா அப்படின்னு சொன்னார். சரி, நம்பி தான் நான் திரும்பவும் நண்பனை அதே நம்பிக்கையோட, சரி ஒரு நண்பன் ஒரு தடவை தான் தவறு செய்வார், அடுத்த தடவை வந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் பில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் வா அப்படின்னு சொன்னார். நான் அடுத்த நாள் போனப்பையும் இன்னும் 15 எனக்கு இன்னும் அக்கௌண்ட் செட்டில் ஆகலை, இன்னும் 15 நாள் கழிச்சு வானார். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நான் அவருடைய திரும்பவும் சந்திக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு, இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதை போட்ட பணத்துக்கு வந்து எந்த லாபமும் இல்லை, ஏதோ நண்பனாக பார்த்து நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பேன், இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு. அந்த லெட்டரை நான் படித்து பார்த்து மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சேன். சரி, இது வந்து எனக்கு மனவேதனை அளிச்சுது, நான் இதை வந்து என்னுடைய லாயர் ஆடிட்டர்கிட்ட நான் கேட்டு தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி அவர் எனக்கு வந்து அனுப்பிச்ச இமெயில், அவர் லெட்டர் பேர்லேயே அவர் எனக்கு அனுப்பிச்ச கடிதங்கள் இது எல்லாமே வந்து இமெயிலில் வந்து நான் 22/4/2011 15/10/2011 ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நான் செலவு பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு அவரே மெயில் அனுப்பிச்சு என்னுடைய பணம் பில்களை கொண்டாந்து கொடுத்து வாங்கிக்கிறதுக்காக என்னோடய மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அதே போல் எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்பிச்சு பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் மூலம் எனக்கு வந்து
அவரோட லெட்டர் பேட்லேயே அவரே கையெழுத்திட்டு எனக்கு வந்து எந்தெந்த தேதியில் நான் செலவு பண்ணியிருக்கேன், ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து 6 மாத காலமாக இது நடந்த ஷூட்டிங் எல்லாத்துக்குமே பில்ஸ் எல்லாமே இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து அவரே லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இதை நான் கொண்டு வந்து கொடுக்குற நேரத்தில் தான் ஒரிஜினல் பில்ஸை வாங்கி வச்சுட்டு, இதுக்கப்புறம் ஒரிஜினல் பில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்கிட்ட எந்த அத்தாட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் துணிச்சலை தான் பண்ணார். ஆனால் நான் அந்த ஒரிஜினல் பில்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட என்னுடைய எல்லா பில்ஸையும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஜெராக்ஸ் எடுத்து இதை வந்து அதில் வந்து என்னுடைய கையெழுத்தோட அந்த பில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அவர்கிட்ட ஒரிஜினல் பில்ஸை கொடுத்துட்டு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் என் கையில் இப்போதைக்கு இருக்குது.